வணக்கம் நேர்களே, நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது அதாவது கிளைரிசீடியா வச்சு பெப்பர் பிளான்டேஷன் பண்ணியிருந்தாரு. இப்போது அவரோட ஃபீல்டை நம்ம விசிட் பண்ணியிருந்தோம். அங்கே பர்டிகுலராக அவர் என்னென்ன முறையில் வந்து நான் அவர் நடவு பண்ணியிருக்காரு, அவர் எவ்வளோ நாளைக்கு முன்னாடி நடவு பண்ணியிருந்தார், அந்த சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல், அந்த பிளான்டிங் டீட்டெயில்ஸ், எவ்வளோ இடைவெளியில் நட்டிருந்தார், கிளைரிசீடியாவை எப்படி பராமரித்து வந்திருந்தார், அதன் பிறகு அதில் என்ன ரகத்தோட மிளகு கொடியை சாகுபடி பண்ணியிருந்தார், அந்த சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல் எங்கே வாங்கியிருந்தார் அப்படின்றது உண்டான அந்த என்டையர் டீட்டெயிலும், அதாவது இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த கிளைரிசீடியாவோட இங்கே எப்படி ப்ராக்டிசஸ் பண்ணியிருக்காரு அதையும், அதை தொடர்ந்து மிளகு சாகுபடி எந்த மாதிரி பண்ணியிருக்காரு அதையும் நமக்கு டோட்டலாக நமக்கு ஒரு கிளியராக இந்த நம்மளோட வியூஸுக்கு வந்து விளக்கி சொல்லுவார். வணக்கங்க. வணக்கம் வணக்கம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எந்த லொகேஷன்ல இருக்குங்க நம்ம ஃபார்ம்? நம்மளுக்கு வந்து சேலம் மாவட்டம் வனவாசி கிராமங்க. இல்லை, சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் வனவாசி கிராமம். மசக்காலியூர் காட்டுவலை கிராமம் இருக்கிற இடத்து பேர். ஓகே. மொத்தம் எவ்வளவு பரப்புல நீங்க கிளைரிசீடியா? நம்ம வந்து மொத்தம் வந்து 3 ஏக்கருங்க. ஓ சரி சரிங்க. இந்த கிளைரிசீடியா வச்சிருக்கிறது 3 ஏக்கர். இப்போ கிளைரிசீடியாவை எவ்வளவு இடைவெளி கொண்டு நெட்டிருந்தீங்க, எப்ப நீங்க நெட்டுறீங்க? அந்த கிளைரிசீடியாவோட அந்த மரத்தோட வயது எவ்வளவு ஆகுதுங்க? அது இப்ப 3 வருஷம் முடிஞ்சிருச்சுங்க கிளைரிசீடியாவுக்கு. ஓகே. 2021 லாஸ்ட், அந்த லாஸ்டா டிசம்பர்ல நீங்க நடவு பண்ணிருக்கீங்க. ஓகே. அத நீங்க நடவு பண்ணும்போது கிளைரிசீடியாவை அந்த விதையில இருந்து எந்த மாதிரி நெட்டிருந்தீங்க? அது நம்ம இந்த பியூர் அக்ரோவிட்னு நான் கொடுத்திருந்தாரு. அவர்கிட்ட இருந்து தான் வாங்கி நம்ம அந்த விதையை பாக்கெட் போட்டு நம்ம செடியா முளைக்க வச்சு குக்கை செம்மண் கலெல்லாம் போட்டு நம்ம வந்து பாக்கெட் பண்ணி நர்சரி பண்ணி ஒரு நல்லா ஒரு 3 அடி உயரம், அந்த கவர்ல 3 அடி உயரம் வர வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு 2 அடி to 3 அடி வளர வச்சு அதுக்கப்புறம் 7க்கு 7 இடைவெளிங்க. ஓகே. 7 அடிக்கு 7 அடி இடைவெளியில நம்ம வந்து நம்ம குழி எடுத்து அதுக்கு உண்டான இயற்கை உரம் தான், இயற்கையா தான் பண்றோம் எல்லாமே. இயற்கை நடவு பண்ணும்போது அந்த கிளைரிசீடியாவுக்கு அந்த நாற்று வச்சிருப்பீங்களா? 3 அடி நாற்று வைக்கும் போது அதுல அடி உரம் என்ன போட்டிருந்தீங்க? இப்ப நடவு பண்ணும்போது வந்து நம்ம இதுதான் மண்புழு உரம், இந்த மாதிரி நம்ம கிட்ட மாட்டு எருவு இருக்கு சொந்தமாவே. எங்க ஃபேமிலியே மாட்டு எருவுலாம் வச்சிருக்கிறோம். அதோட நல்லா மக்க வச்சு அதோட கொஞ்சம் அடிஷனலா வந்து நம்ம மண்புழு உரமும் கொஞ்சம் ஆட் பண்ணி அதோட கலந்து வச்சேங்க. ஓகே ஓகேங்க. ரொம்ப அதிகம் இல்ல, கம்மியா இருந்தா போதும். பட் அதிகமா இல்ல, ஒரு மரத்துக்கு ஒரு செடி ஒரு குழிக்கு 1 கிலோ அளவுக்கு கொடுத்தோம். நீங்க ஆரம்பத்துல என்ன ஐடியாவில் இதை கல்டிவேஷன் பண்ணி இந்த ஃபீல்டுல அந்த 3 ஏக்கர்ல ஆல்ரெடி என்ன கிராப் நீ மெயின்டைன் பண்ணீங்க? பாரம்பரியமா ஒண்ணு பண்ணி? பாரம்பரியமா தென்னை இருந்ததுங்க. தென்னை தான் இருந்தது. அது வந்து வறட்சியில அப்ப வந்து கொஞ்சம் ரொம்ப வறட்சியில போயிருச்சு. 2018 போனதுக்கு அப்புறம் நம்ம வந்து இப்ப ஒரு ஸ்கீம் மேட்டூர்ல இருந்து ஒரு ஸ்கீம் வாட்டர் வாங்கியிருக்கோம். எல்லாம் ஒரு 200 விவசாயிங்க சேர்ந்து இங்க ஸ்கீம் வாட்டர் சொந்தமா தண்ணி சொந்தமா லைன் போட்டு கொண்டு வந்துக்கிறோம். அப்ப நான் மாற்று பயிருக்கு போலாம் அப்படிங்கிறது என்னோட இது. அப்புறம் ஏற்கனவே சமவெளியில மிளகு வளர்ப்பு அப்படி இப்படின்னு கொஞ்சம் பாத்திருக்கேன். அது புதுக்கோட்டை லைன் எல்லாம் பாத்திருக்கேன். அதை வச்சுட்டு நாமளும் ஏன் நம்ம சேலம் மாவட்டத்திலயும் இது புதுசா பண்ணி பார்க்கலாம். அந்த டைம்ல இந்த மாதிரி பிராக்டிசஸ் பண்ணீங்க. இங்க உங்களுக்கு நெருங்கிய இடத்துல வந்து இந்த மாதிரி நடவு பண்ணிருக்காங்களா? இல்லைங்க, யாரும் இல்லைங்க. இந்த சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல அந்த சமயத்துல இல்ல, யாருமே இல்லைங்க. புது முயற்சியை கொண்டதீங்க. அந்த சமயத்துல நீ எங்கெல்லாம் போயிட்டு எந்தெந்த ஏரியாலாம் விசிட் பண்ணிப்ப? இப்ப இந்த கிராப் நீங்க இவ்வளவு தூரம் நடுறீங்க, 3 ஏக்கர் நடும்போது இதுல வந்து லாபங்களும் வரலாம், நட்டங்களும் வரலாம். உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே அந்த வரலாம். இருந்தாலும் அது எந்த இடத்துல வந்து நீங்க முன் வந்து, ஏன்னா நிறைய இடத்துல விசிட் பண்ணிருப்பீங்க. அப்போ இந்த கல்டிவேஷன் முன்னாடி எங்கெங்கெல்லாம் நீங்க சர்வே பண்ணி இதை பத்தி தெரிஞ்சுக்கிறது? நாங்க சர்வே பண்ணது புதுக்கோட்டை தாங்க. அவரு புதுக்கோட்டை பாலுசாமின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, ஐயா கண்ணு இருக்கிறாரு. அது மாதிரி புதுக்கோட்டை ஒரு ராஜா கண்ணு, அது மாதிரி ஒரு நிறைய தோட்டம் இருக்குது. அது என்னன்னா அந்த கஜா புயல் எல்லாம் அடிச்சு அப்ப எல்லாம் டேமேஜ் ஆயிருச்சு அவங்களுக்கு தோட்டம்லாம். அப்ப அதையும் மீறி அங்கேயும் போய் கிளைரிசீடியாவில தான் நட்டு இருந்தாங்க அவங்களும். அந்த கிளைரிசீடியா இருந்ததுல ஒடிஞ்சது கூட மறுபடியும் கிளைரிசீடியா குச்சி நட்டு அந்த மிளகு கொடி கீழே கிடந்த ஒடிஞ்சு கொடியெல்லாம் எடுத்து பாலுசாமி கட்டி நல்லா தரமா வச்சிருந்தாரு தோட்டத்தை. நம்மளுக்கு முன்னுதாரணம்னா அவரு தான், பாலுசாமி தான். புதுக்கோட்டை ஆலங்குடி வட்டம் பாலுசாமி அவரு தான். நம்ம போனோம், எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நாமளே டைரக்டா நம்ம குச்சா இதை வேண்டாம், நம்ம
விதைய போட்டு நடலாம். அந்த சமயத்துல விதைக்கு வந்தீங்க, நான் விதைக்கு கொடுத்தேன். விதைய உங்களை கான்டாக்ட் பண்ணேன், நீங்க இருக்குது, நீங்க உடனே நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம இறங்கிட்டோம். உடனே நேரடி இது பண்ணிடலாங்கிற முடிவுக்கு வந்தோம். சரி சரிங்க. இப்போ புதுக்கோட்டையில பாத்தீங்கன்னா நம்மளோட வெயில் அதிகம். ஆமா ஆமா. அவங்களே பண்ணும்போது சேலம் மாவட்டத்தில் நம்ம இருக்கிற இடம் கொஞ்சம் மலை ஓரமா தான் இருக்கிறோம், வனாசி மலை ஓரமா இருக்கிறோம். நம்மளுக்கு அதோட கொஞ்சம் அங்க கம்பேர் பண்ணும்போது என்னது கூலிங்கா தான் தெரிஞ்சது எனக்கு. ஆமா, இல்ல ஃபீல் அப்படிதான் இருந்திருக்கும். இப்போ இந்த மரத்துக்குன்னு பாத்தீங்கன்னா வயது இப்போ எத்தனை வருஷம் இருக்குங்க? இதுக்கு இப்போ வயசுக்கு இப்போ 2.25-3 வருஷம் பக்கமா இருக்கிறது இந்த மரத்துக்கு. ஓகே. இப்போ நீங்க கொடி ஏத்தனதுக்கு அப்புறமா, கொடி ஏத்தறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து நீங்க இந்த மெட்டீரியல் எந்தெந்த இடத்துல சோர்ஸ் பண்ணலாம், இதுல என்னென்ன வெரைட்டி இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க மிளகு சொல்றீங்க. மிளகு கிளைரிசிடியா வந்து காமனா ஒண்ணுதாங்க. இந்த மிளகுல உங்களுக்கு இப்போ இது நட்டதுக்கு அப்புறம் நீங்க அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு காலங்கள் இருந்திருக்கும், அந்த நாள்ல எவ்வளவு சோர்ஸ் பண்ணிருப்பீங்க. மிளகை பத்தி ஒரு குறிப்புகள் என்னென்ன மாதிரியான இருக்குங்க? இல்ல மிளகு வந்து இது 40-50 வருஷம் வருதுன்னு தான் சொல்றாங்க எஸ்டேட்ல இருக்கிறவங்க எல்லாருமே. அதனால நாம அந்த இது ஐடியாவில தான் 40-50 வருஷம் கிராப்புங்கும் போது இது லாங் கிராப் தானே, நம்மளுக்கு நல்லா சக்சஸ்ஃபுல் ஆனா ரொம்ப லாங் கிராப்பா நம்ம இது பண்ணலாம். வேற மாற்று பயிருக்கு புது பயிராகவும் இருக்கும். பட் இது எல்லாமே கால்குலேஷன் பண்ணி நம்ம பண்ணணும். இப்போ நீங்க மிளகுக்கு தனிப்பட்ட முறையில இந்த மிளகு ஏத்தி எவ்வளவு நாளுக்கு கொடி ஏத்தி? இப்ப மிளகு ஏத்தி 1.25 வருஷத்துக்கு மேல, 1.5 வருஷத்துக்கு 1.25 வருஷம் ஆயிடுச்சுங்க. இப்ப செடியில இருந்து இந்த மரத்துல இருந்து மிளகு கொடி எவ்வளவு டிஸ்டன்ஸ் விட்டு நடவு பண்ணணுங்களா? 1.5 அடி 1.5 அடி விட்டு தான் நடவு பண்ணணும். ஒரு நாற்று தான் நடவு பண்ணிருக்கீங்க. அடுத்தது இந்த மரத்துக்கு ஏதாவது நோய் தாக்கி இருக்குதுங்களா? மிளகுக்கு பர்டிகுலரா ஏதாவது நோய்கள் வர்றது வந்து பயிர்ல காமனுங்க. மிளகுக்கு நோய் எதுவும் இல்லைங்க. கிளிர்ச்சியோட மாவு பூச்சி அதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் வந்தது. அதை நம்ம இப்ப கொஞ்சம் எல்லாம் கட்டுப்படுத்திட்டோம். அதுதான் வருது. நோயின்னு வராம எந்த பயிருன்னு சொல்ல முடியாது. பட் கொஞ்சம் கொஞ்சம் வந்தது. ஆனா அதை கட்டுப்படுத்தி இப்ப நல்லா தான் இருக்கு, நல்லா வளர்ந்துருக்கு. ஆரம்பிக்கும் போது இந்த பர்டிகுலர் சமுதாயத்துல இந்த பயிர் போடும் போது இந்த விவசாய மத்தியில என்ன மாதிரியான பேச்சுகள் வந்துச்சுங்க? இல்ல இன்னும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் காய்க்கிற வரைக்கும் பேசிட்டு தான் இருக்க போறாங்க. அதெல்லாம் ஒன்னும் சந்தேகம் இல்ல. இது என்ன குச்சி நட்டுட்டு இந்த மிளகெல்லாம் ஹில்ஸ்ல வர பயிரு, மலைப்பிரதேச பயிரு, இங்க இவ்வளவு வெயில்ல வந்து இந்த மிளகு காய்க்குமா? இன்னைக்கு வரைக்கும் அவங்க அதே தோரணையில தான் இருக்கிறாங்கன்னா, அவங்க காய்க்காதுங்கிறதுல இருக்கிறாங்க, நான் காய்க்க வச்சிருவோங்கிறதுல நான் இருக்கிறேன். அவங்க சிரிப்போட தான் போயிட்டு. ஆமா ஆமா. இப்ப தனிப்பட்ட முறையில் நீங்க ஒண்ணு நடும் போது அது வந்து நிறைய வந்து பேச்சுகளும் வீட்லயும் பிரச்சனை தான். எல்லாமே வீட்டுல இருக்கிறவங்களும் ஏன் போட்டுட்டு இருக்கீங்க, தாங்க வெட்டினா அவளுக்கு காசு ஆகும் இவளுக்கு காசு ஆகும் வீட்டுல எல்லாம் திட்டுறாங்க. எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனா இப்ப கொஞ்சம் செடி வளர்றதுல வீட்டுல இருக்கிறவங்க கொஞ்சம் கான்பிடண்டா இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் வந்து இதை பாக்கல ஸ்டார்டிங் விட தோப்பு ஒரு நல்ல ஒரு இது ஃப்ரேம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கும் கான்பிடன்ட் இருந்திருக்கும். இப்ப இந்த சமயத்துல எனக்கு கான்பிடண்டா தான் இந்த பயிர் பண்ணிருக்காங்க. ஆரம்பத்துல கான்பிடன்ட் வீட்டுல இருக்கிறவங்க மத்தவங்க பேசுறத பத்தி நம்மளுக்கு அவ்வளவு, வீட்டுல இருக்கிறவங்களும் என்ன இந்த ஒன்னாவது போட்டு இந்த செடி காட்டு மரத்தை கொண்டாந்து நட்டு வச்சிட்டு இருக்காங்க, இது என்ன வரப்போகுதுன்னு சொன்னாங்க. இப்ப அவங்களுக்கும் புரியுது. நாம வந்து இப்ப செடி ஏத்தி இந்த அளவுக்கு வரும்போது அவங்களுக்கு நம்பிக்கை வந்துருது வீட்டுல இருக்கிறவங்க. ஏன்னா சேலம் மாவட்டத்திலேயே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுல நீங்க நடவு பண்ணும்போது அது மத்தவங்க ஒரு சோர்ஸ் ரெஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா எதுவும் சொல்ல மாட்டாங்க. லாபங்கள் வருங்க அந்த பயிர் பண்ணுங்கன்னு சொல்லிருப்பாங்க. டிஃபரெண்டா பண்ணும்போது ஒரு பேச்சு அப்படிதான் அடிபடுறது, அது வழக்கம். அடுத்ததா இந்த மிளகு கொடி ஏற்றி 1.25 வருஷம் ஆயிடுச்சு. இது இன்னும் எவ்வளவு நாள் மெயின்டைன் பண்ணா நமக்கு ஈல்டு வருங்க? இது கொடி மிளகுங்க. இது வெரைட்டி வந்து கொடி மிளகு. இது நம்ம பராமரிக்கிறது பொறுத்து 1.5 வருஷத்துக்கு மேல 2 வருஷம் வரைக்கும் 18 மாசங்கிறாங்க, 20 மாசங்கிறாங்க. ஒவ்வொருத்தர் கிளைமேட்டுக்கு அங்க புதுக்கோட்டையெல்லாம் 18 மாசத்துலயே ஈல்டு வந்துருது. இப்ப நம்மளுக்கு 5 மாசம் ஆகுது. எப்படி இருந்தாலும் 2 வருஷத்துல உங்களுக்கு 2 வருஷம் கண்டிப்பா 1-2 அப்படியே ஸ்டார்ட் ஆயிரும். ஒரே டைம்ல எல்லாம் வராது, எந்த பயிரும் வராதுங்க. பட் 2 வருஷத்துக்கு மேல உங்களுக்கு கண்டினியூ 1-2 காய்க்க ஆரம்பிச்சிடும். மொத்தம் 3 ஏக்கர்ல கிளைரிசிடியா மரம் எவ்வளவு இருக்குங்க? 3 ஏக்கர்ல கிட்டத்தட்ட 2500 வச்சு 2500 மரம் வச்சிருக்கீங்க. இந்த 2500 மரத்துல ஏதாவது ஆரம்பத்துல வந்து அந்த இதுல பட்டு போயிருக்கும் நாற்று வைக்கும் போது, அத ஒரு இடத்துல நீங்க கல்ச்சர் மாதிரி பண்ணி அதை ரீப்ளேஸ் உடனே பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல கேப் ஃபில்லிங் மாதிரி பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்க. அந்த மாதிரி இதுல பட்டு போற அளவுக்கு இந்த செடிகள் ஒண்ணும் அந்த மாதிரி இதுல இது நைட்ரஜன் எடுக்கக்கூடிய பயிருங்கிறதுனால இயற்கையா உரமா தான் யூஸ் ஆகுது. அப்படி ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த நுனியை கட் பண்ணிருக்கீங்க, இது எதனால கட் பண்ணிருக்கீங்க? இது வந்து இந்த ஒரு லெவலுக்கு மேல போக கூடாதுன்ற ஒரு ஹைட் 10 அடிக்கு மேலதான் நம்ம ஆள் வச்சு மேல ஏறி பறிக்க முடியாது. அது ஒண்ணு. நம்ம அதனால நிழல் அதிகமா வர்ற டைம்ல மழை காலத்துல மட்டும் கட் பண்ணணும். எல்லா டைம்லயும் இது கட் பண்ணணும். கவாத்து பண்ணி விட்டு அந்த இலைய கீழே அதை அப்படியே சுத்தி பாருங்க போட்டுருக்கிற மாதிரி எல்லாமே மல்ச்சிங் தான். இயற்கை தான் நம்மளுக்கு நைட்ரஜன் பிக்சிங் அந்த ஒரு கேரக்டர் உள்ள மரம். இந்த மரம் நைட்ரஜன் பிக்சிங் மரம் தான். அந்த காலத்துல இந்த மரத்தை பூராமே வயல்வெளிக்கு பயன்படுத்தின மரம் தான். ஆமா, இது நைட்ரஜனுக்காக பயன்படுத்த. அதாவது குறிப்பா 4 தேவைகளுக்கு இந்த மரம் இப்ப பயன்படுத்துறாங்க.
கால்நடையில வெள்ளாடு செம்மறியாடு ஆட்டுக்கு வந்து இது முதன்மையா பயன்படுத்திட்டு இருந்தாங்க முன்னாடி. அடுத்தது உயிர்வேலிக்காண்டி பயன்படுத்துறாங்க. அடுத்து நைட்ரஜன் பிக்சேஷன், அதாவது இது வந்து உரத்துக்காண்டி பயன்படுத்துறது அதுக்கு முன்னாடி இருந்து. அதுக்கப்புறமா மிளகுக்கு பயன்படுத்துறது இது ரீசெண்டா இந்த 5 வருஷத்துக்குள்ள இருந்தாங்க. ஏன்னா என்கிட்ட வாங்குறதுல மிளகுக்குன்னு குறிப்பிட்டு இந்த விதையை வாங்குறது செடியை வாங்குறது வந்து இந்த ரீசன்ட் டேஸ்ல. அப்போ இந்த பர்டிகுலர் டேஸ்ல இப்ப அதாவது நடப்பு இந்த பரிணாமத்துல இதனோட முக்கியத்துவம் மட்டும் தெரிஞ்சிருக்குது. எதனாலனா முன்னாடி ஹில்ஸ்ல மட்டும் இது வருன்றது வந்து வழக்கமா இருந்திருக்குது. அதே மாதிரி செடி மிளகு எந்த ஏரியாவில வரும், கொடி மிளகு எந்த ஏரியாவில வருங்க? இல்லைங்க, செடி மிளகு கொடி மிளகுங்கிறது ஒரு வித்தியாசமே கிடையாது, ரெண்டும் ஒன்னே தான். இதுல என்ன விளக்குன்னு கேட்டீங்கன்னா, சைடுல காய்ச்சிட்டு இருக்கிற பிராஞ்சில இருந்து இப்ப இந்த இடத்துல செடி இப்ப காமிக்கிற பாருங்க, இந்த இடத்துல வந்து பிரான்ச் இப்ப சைடுல வரும். இது நம்ம இதுல பாருங்க, இந்த சைடு பிராஞ்சில இதுல வந்து காய் விட்டுட்டு இருக்கோம். இந்த காய் விட்டுட்டு இருக்கிற அந்த பிரான்ச், இந்த இது காய் விட்டுதான் இந்த பிரான்ச்சை கட் பண்ணோம்னா அது இது கட் பண்ணி அதை எடுத்து நம்ம பிளான்டேஷன் பண்ணி நட்டோம்னா அது செடி மிளகு. ரன்னர் நிலத்துல ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா அந்த கொடி, இந்த கொடியில இருந்து நம்ம இந்த பாருங்க வேர் இருக்கு, இந்த வேர் இருக்கு பாத்தீங்களா, இந்த வேர் எடுத்து பாக்கெட் பண்ணி போட்டோம்னா அது கொடியா போகும். அந்த செடி மிளகுங்கிறது உங்களுக்கு ஒரு இலைக்கு ஒரு செடி மிளகுன்றது காமனா நுனியை மட்டும் கட் பண்ணி எடுத்தா அது செடி மிளகு. அது கீழே ஓடுற கொடி அதுக்கு வந்து இடைப்பட்ட கேப்ல ஒரு கட்டிங்ஸ் மாதிரி எடுத்தாங்கன்னா அது இல்லைங்க. அந்த ரன்னர் கொடியில வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த வேர் ஓடுறதுக்கு உண்டான கணுவுல வேர் இருக்கும். அந்த வேர் மாதிரி நிலத்துல ஓடுற கொடி எடுத்து அதை நம்ம பதிவு போட்டோம்னா அது வந்து கொடியா ஓடும். இது வந்து அது வந்து 1.5 வருஷம் 2 வருஷத்துல ஈல்டுக்கு வரும். இந்த செடி மிளகுங்கிறது உங்களுக்கு ஒரே வருஷங்க. இப்ப செடி வச்சோம்னா 6 மாசத்துலயே காய் விட ஆரம்பிச்சிடும். இப்போ செடி மிளகை நீங்க இந்த நுனியை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு டைரக்டா நட முடியாது இல்லைங்க, அது கல்ச்சர் பண்ணணும். அதாவது நீங்க ஒரு இடத்துல கல்ச்சர் பண்ணிருக்கீங்க, இந்த செடியில் நம்ம எடுக்கவே முடியாது. 7 வருஷம் மெச்சூர்டா இருக்கணும். அது ஆல்ரெடி வந்து பல பருவங்களை தாண்டி அது வந்து இப்ப ஈல்டே வந்து பல டைம் கொடுத்த ஒரு மரத்துல இருந்து தான் நம்ம செடியா வந்து அந்த நுனியை கட் பண்ணாலும் சரி, கொடியா இடைப்பட்ட கேப்ல கட் பண்ணாலும் சரி, அப்படிதான் எடுத்து வைக்க முடியுன்றது ஒண்ணு. இப்போ அந்த மாதிரி எடுத்தாலும் உடனே டைரக்டா ஃபீல்டுக்கு கொண்டுகிட்டு வர முடியாது. அதை வந்து ஒரு இடத்துல கிராஃப்டிங் மாதிரி போட்டு ஒரு கொடி ஒரு பதி மாதிரி போட்டு வச்சு கிராஃப்ட் பண்றது இல்லைங்க. கிராஃப்ட் வந்து நீர்ப்பாசனம் அதிகமா, நீர்ப்பாசனம். அதனால ஒரு இடத்துல பதி மாதிரி போட்டு வச்சுதான் பாக்கெட்ல போட்டு நம்ம நர்சரி பண்ணி செடி ஒரு அடி நீளம் ஒரு 10 இலையாவது வரணும் மினிமம். நல்லா நம்ம கிளைமேட்டுக்கு நம்ம கொஞ்சம் வேறு பிடிச்சி நல்லா வேறு பிடிச்சி இல்லைங்க, ஒரு அடி வரும்போது ஃபுல்லா வேறாயிரும். ஆமா, ஒரு சல்லி வேர் மாதிரியே இருக்கும். சல்லி வேர் ஃபுல்லா பாக்கெட் ஃபுல்லா நீங்க ஒரு அடி கொடி வளர்ந்துருக்குதுன்னா அது ஃபுல்லா பாக்கெட் ஃபுல்லா வேர் இருக்கும். அதுக்கு மேல ரொம்ப வளர விடக்கூடாது, ஏன்னா வேறு சுருண்டுரும். இவ்வளவு அளவுல ஒரு மரத்துல ஈல்டு வருதுன்றது ஏன்னா நீ எவ்வளவு ஸ்டடிஸ் பண்ணிருப்பீங்க. ஏன்னா இது விவசாயிகள் நிறைய வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இப்போ ஒரு மரத்துல நம்ம ரெகுலரா பறிக்க அதிகமா ஈல்டு வந்துட்டே இருக்குங்களா? பறிக்குங்க. அதே மாதிரி அந்த சீசனுக்கு ஃபுல்லா கட் பண்ணி டைரக்டா கட் பண்ணி நம்ம அதை வந்து ப்ராசஸ் பண்ணி டைரக்டா வந்து சேல் பண்ணலாம் அப்படின்ற ஒண்ணு வச்சிருப்பீங்க. இதை கண்டினியூவா இந்த ஈல்டு வந்துட்டே இருக்கும். ஒரு மரத்துல அப்ராக்சிமேட்டா ஒரு வருஷத்துல ஒரு ஆவரேஜ் இவ்வளவு எடுக்கலான்ற ஒரு எஸ்டிமேட் கால்குலேஷன் இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார்டிங்ல இப்ப காய்க்க ஆரம்பிச்சும் போது ஒரு மரத்துக்கு 200 கிராம் 300 கிராம் ஸ்டார்ட் ஆகுங்க. அது ஃபர்ஸ்ட் ஒரு மரத்துக்கு 200 கிராம் 300 கிராம் ஸ்டார்ட் ஆகும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா அதே 1 கிலோ 1.5 கிலோ வரும். அதுக்கு அடுத்த வருஷம் அப்படி ஒரு 10 வருஷம் போகும்போது மரத்துக்கு 10 கிலோ 15 கிலோ ஒரு மரத்துக்கே காய்க்கும். அப்படிதான் காய்ச்சிட்டு இருக்குது. நம்ம போய் பார்த்த இடத்துல சமவெளியில புதுக்கோட்டையில ஒரு மரத்துக்கு 10 கிலோ 30 கிலோ காய்க்கும். நம்ம அவ்வளவு போகலன்னா கூட ஒரு பேச்சுக்கு ஒரு இதுக்கு சொல்றேன்னா ஒரு 10 கிலோ ஒரு 10 வருஷம் கழிச்சு, இப்போ 3 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு 7 வருஷத்துல ஒரு மரத்துக்கு 10 கிலோ கண்டிப்பா வந்துடும். ஆமாங்க. இப்போ இவ்வளவு தூரம் நீங்க மெயின்டைன் பண்றது புரியுதுங்க. அது காயும் போது 3 ஒரு பங்கு 3ல ஒரு பங்கு அளவுக்கு நம்மளுக்கு அவுட் அண்ட் கிடைச்சிடும். இப்போ இந்த மிளகு மார்க்கெட்ல நிறைய மிளகு ப்ரொடக்ஷன் போறாங்க. எவ்வளவு போட்டாலுமே இது வெளிநாட்டுக்கு வந்து அதை எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல இது எந்த மாதிரியான மார்க்கெட் வேல்யூ இருக்கு? 1 கிலோ எவ்வளவு போகுது? நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து 20-ல இருந்து 30% நம்ம நியூஸ்ல கேட்டோம்னா, பர்டிகுலர் அக்ரிகல்ச்சர்லயோ எங்க நம்ம தெரிஞ்ச இடத்துல விசாரிக்கும் போது 20-30% விலைக்கு தான் இந்தியாவிலேயே விளைஞ்சிட்டு இருக்குது. இன்னும் 40-50% இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன 1 லட்சக்கணக்கான விவசாயி உருவானா கூட இன்னும் 20% தேவைப்பட போகுது. அப்பயே இறக்குமதி தான் பண்ண போறாங்க. அப்படிங்கும்போது நம்ம இந்த பயிர் பண்றது மார்க்கெட் வேல்யூ இல்லாத போகவே கிடையாது. அதிகமான விவசாயிங்க நிறைய வர ஏற்றுமதி பண்ணும்போது விலை கூடுமோ வழியே குறையாது. ஒரு பொருள் ஏற்றுமதி ஆகும்போது விலை கூடுமோ கூடும். அப்படி நான் சொல்றது ஒரு தவறான கருத்தை இருந்தா கூட பின்னாடி ஏற்றுமதி பண்ணும்போது விலை கூடும் குறையாது. இப்போ இங்க இருந்தாலும் உங்களுக்கு பிரைஸ் தான், ஏற்றுமதி ஆனா இன்னும் அடிஷனல் பெனிஃபிட் தான். ஆமா, ஏற்றுமதி ஆகும்போது இன்னைக்கு மார்க்கெட் 600-650 இன்னைக்கு போயிட்டு இருக்குது. ஏற்றுமதி ஆகும்போது 700-800 தான் போகும்போது கீழே குறையறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க. ஆமாங்க, கண்டிப்பா. இப்போ மிளகு கொடி நடுறதுக்கு கிளைரிசீடியா மட்டும் தான் பெஸ்டா நீங்க அந்த நேரத்துல நினைச்சிருப்பீங்களா? ஆமாங்க.
இப்ப பலாவுல வந்து நடவு பண்றவங்க இருக்காங்க, கல்யாண முருங்கையில நடவு பண்ணுவாங்க. அடுத்ததா கிளைரிசீடியாவை நடவு பண்ண இந்த 3 மரங்கள்ல கிளைரிசீடியாவை நடவு பண்ணுவாங்க. அதாவது இந்த மிளகு வந்து சாகுபடி பண்ணுவாங்க. இந்த 3 வந்து சப்போர்ட்டிங் ட்ரீ. இந்த 3யும் வந்து குறிப்பிட்டு நிறைய நடவு பண்ணுவாங்க. இப்போ ஸ்பெசிபிக்கா நீங்க இந்த 3ல இதை மட்டும் கிளைரிசீடியா மட்டும் சூஸ் பண்றதுக்கான காரணம் அது என்ன காரணம்னா, பலாவுல வந்து மரத்தை வந்து ப்ரூனிங், இந்த மழை சீசன்ல ப்ரூனிங் பண்ண முடியாது. பலா மரத்தை வெட்டினீங்கன்னா அது அவ்வளோக்கா இந்த மாதிரி தலையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல்யாண முருங்கையும் இந்த அளவுக்கு இது வெட்டினா 30 நாளையில் தலையக்கூடிய ஒரே மர வகையில இது மட்டும் தான் பர்டிகுலரா. இது எதுக்கு தேர்ந்தெடுத்தா 1000 வாட்டி 1,00,000 வாட்டி வெட்டினாலும் இந்த மரம் சாகாது. இல்ல எவ்வளவு கட் பலா மரத்தை ஒரு 10 தடவை தொடர்ந்து நீங்க கட் பண்ணி பாருங்க, அந்த மரம் உயிரோட இருக்காது. கல்யாண முருங்கை எப்படி அதுவும் வாய்ப்பு இல்ல. அது என்னன்னா இங்க டாப் டு பாட்டம் எல்லா இடத்துலயும் முள்ளு இருக்கும். முள்ளு இருக்கும்போது என்னன்னா நீங்க லேபர்ஸ் வந்து ப்ராசஸ் பண்றாங்க, இல்ல நீங்களே வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து ஆக்டிவிட்டி பண்ணும்போது அவங்க டிஸ்டர்பா ஃபீல் பண்ணுவாங்க. ஆமா, அது வந்து எல்லாமே கொஞ்சம் முள்ளு இருக்கிறது ஒரு காரணம். இந்த அளவுக்கு வெட்ட தலையிற ஒரு மரம் எனக்கு தெரியும் வேற மரமா படலைங்க. எனக்கு 100% இது மட்டும் தான் எனக்கு திருப்தியா இருக்குது. ஆனா எத்தனை வாட்டி வெட்டினாலும் பாருங்க, நீங்க டெய்லி 2 நாளைக்கு ஒருக்க அது வெட்டிட்டு இருங்க, வெட்டிட்டே இருங்க, நீங்க அது பாட்டுக்கு சாகவே இருக்கும். வெட்ட இதுவும் வந்து நம்மளுக்கு அடிஷனல் பெனிஃபிட். ஆமா, இது வெட்டி ஒரு இலை விழுந்தாலும் அது நம்மளுக்கு சத்து தான். இப்போ நீ இதுல எந்த ஒரு அடிஷனல் இன்புட்டும் கொடுக்காத இந்த பரத்தை காலமுள்ள பராமரிக்க முடியும். ஆமாங்க, இதுக்கு வந்து அடிஷனல் இன்புட்டே தேவையில்லை. ஏன்னா இதே நம்ம உரம் எந்த ஒரு சத்துக்கு நியூட்ரிஷன் இதே போதும் அப்படின்றத இந்த மரத்துக்கு வந்து எந்த விதமான மரத்துக்காக தனி பராமரிப்பு இல்லைங்க. இப்ப மிளகு வச்சதுக்கு அப்புறம் தான் எருவு கொடுக்குறோம். ஸ்டார்டிங்ல இன்ச்சில கொஞ்சம் கொடுத்து அந்த எல்லாம் நாத்தா இருக்கும்போது இது கொடுத்ததோட சரி. அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான உரத்தை அதே தயார் பண்ணிட்டு அடிஷனல் உரத்தையும் நம்ம நிலத்துக்கு கொடுத்துறோம். அதுதான் இதோட பெனிஃபிட். இயற்கையான முறையில தான் இந்த பண்ணையை நீ மெயின்டைன் பண்றீங்களா? 100% இதுதாங்க ஆர்கானிக். எல்லா பயிர் இது இல்லாத இன்னும் வேற தோட்டம் 7 ஏக்கர் இருக்குதுங்க. இது ஜாயிண்டாவே இருக்கு. எல்லாமே வேற பயிர்னால இயற்கையில தான் ஃபாலோ. எல்லா பயிருமே நம்ம இதுல ரசாயனமே கிடையாதுங்க பண்ணையில. ரசாயனம் இல்லாத பண்ணை விவசாயம் மட்டும் தான் பண்றது. லாப நஷ்டங்கிறது அப்புறம் வந்து ரசாயனம் இல்லாத விவசாயம் மட்டும் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்ப மிளகு இந்த கிளைரிசீடியா மரம் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அந்த கிருத்னஸ், இந்த மரத்தோட தண்டு ரொம்ப வந்து கிருத்து பெருசானாலும் உங்களுக்கு அந்த கொடியோட சுற்று அந்த ரோல் ஆயிட்டே போயிட்டு இருக்கிறது உங்களுக்கு அடிஷனல் ஒரு விஷயம் தாங்க. ஏன்னா அதிகமா வந்து கொடியோட எண்ணிக்கையும் வந்து அதிக அளவுல பரவும். அப்ப வயசானாலுமே இந்த மரத்துக்கும் பிரச்சனை இல்ல, மிளகுக்கும் பாத்தீங்கன்னா எங்க உள்ளூர்லயே பழைய மரமே பாத்துருக்கிறேன். நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு குழந்தையா இருக்கும் போது ஒரு சில மரங்க இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் நான் அப்பயே பார்க்கும்போது 30-40 வருஷம் மரம். இன்னைக்கு வரைக்கும் என் கண்ணு முன்னாடி எங்க சொந்த உள்ளூர்ல இருக்குது ஒரு 10-15 மரம். அந்த எந்த ஒரு ஷேப் மரத்தோட ஸ்ட்ரக்சரும் மாறாம இன்னைக்கு வரைக்கும் அந்த மரம் இருக்குது. அது ஏற்கனவே பார்த்த விஷயம். நம்ம மிளகு போடலான்னு வரும்போது அங்க போய் பார்க்கும்போது நம்ம ஊர்ல இருக்கிற மரமே அங்கேயும் இருக்குது. அப்ப நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற மரம் நம்மளுக்கு தெரியாம இருக்குது, இப்பதான் தெரிஞ்சிருக்குது. அடுத்ததுங்க, நீங்க இந்த மிளகு இது வந்து விதையில இருந்து சாகுபடி பண்ணலாம். கிளைரிசீடியாவை நாற்று வச்சோம் நீட்டா சாகுபடி பண்ணலாம். அடுத்தது அதாவது விஷயம் தெரிஞ்சு 3 விஷயத்துல விதையாவும் வாங்குறாங்க, செடியாவும் வாங்குறாங்க, கரணையா வேணும்னாலும் வாங்குறாங்க. இப்ப 3ல கரணைக்கும் அந்த செடிக்கும் வைக்கும் போது எவ்வளவு நாட்கள் டிஃபரன்ஸ் ஆகும்? லேட்டா குச்சா வச்சோம்னா கொஞ்சம் இப்ப நம்மளுக்கு 1.5 வருஷம் நம்மளுக்கு 2 வருஷம் ஆகுதுன்னா அது ஒரே வருஷங்க. குச்சா வச்சா ஒரு 3-4 மாசம் அளவுக்கு சேவிங்ஸ் ஆகும். 6 மாசம் 1 வருஷம்னே சொல்லலாம். என்ன காரணம், குச்சிங் போது 10 அடி குச்சி வச்சீங்கன்னா 10 அடிக்கு மேல தலையறது மட்டும் கட் பண்ணி இலை மட்டும் டைரக்டா வந்துரும். இந்த 10 அடி வளர்றதுக்கு அந்த 1 வருஷம். இப்ப குச்சா வச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரே வருஷம் ஆடாம அழகா பராமரிச்சு தண்ணி நிக்க ஒரே வருஷத்துல கொடி ஏத்திரலாம். நாத்தா வச்சீங்கன்னா கண்டிப்பா 2 வருஷம் ஆயிரும். 2 வருஷம் ஆயிருங்க. கண்டிப்பா 2 வருஷம். நான் அனுபவத்திலேயே பாத்துட்டேங்க. குச்சை வச்சு இதோட லேட் ஆனதுக்கு 1-2 டேமேஜ் ஆன இடத்துக்கு ஏதோ 1-2 அதிக டேமேஜ்ல 2000 ஒரு 10 குச்சி டேமேஜ் ஆயிருக்கும். அந்த 10 குச்சா வச்சு இதோட சேமா 2 ஒரே மாதிரி ஈக்குவலா இருக்கு. அந்த 6 மாசம் கழிச்சு கூட அதெல்லாம் ஈக்குவலா இருக்கு. இல்லைங்க, அது ஒரு 6 மாசத்துல ஈக்குவலா ஆயிருச்சு. ஒரு 1.5 வருஷத்துக்கு 6 மாசத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இப்ப இந்த பயிர் வந்து சாகுபடி பண்ற விவசாயிகள், இந்த பெப்பர் சாகுபடி பண்ற விவசாயிகள் இடையில இவ்வளவு ஸ்பேஸ் இருக்குது. 7 அடிக்கு 7 அடி நீங்க அந்த ஸ்பேசிங் மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. இப்ப இடையில பாக்கு மத்தபடி ஏதோ பயிர் போட்டா இதுக்கு டேமேஜ் ஆகுங்களா? அதுவும் பராமரிச்சு அடிஷனலா, ஏன்னா வரத்துக்கு லேட் ஆகுது அந்த பயிர்னால. நடுவுல வந்து ஒரு இன்கம் ஏதாவது ஒண்ணு பாக்கணும்னா நடுவுல ஏதாவது பண்ணலாங்களா? டெம்பரவரி கண்டிப்பா பண்ணலாங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, 7 அடிக்கு 7 அடி வைக்கும்போது பாக்கு 7 அடி வைக்கலாம். அதுல ஒரு 2 லைனுக்கு 1 லைன் பாக்கு போடுறதுன்னா போடலாம். ஒன்னும் இதே பண்ணணுங்கிறது இல்ல. பட்
ஒரு 50% நிழல் இந்த மரத்துக்கு கண்டிப்பா தேவைப்படுது. 50% அதுக்கு உண்டான மரம் மாதிரி நீங்க வச்சுக்கலாம். வேற பாக்கு வைக்கலாம், வேற ஏதாவது மரம் ட்ரீ கூட வைக்கலாம், வெட்டி விடணும். அதெல்லாம் பயிர் கூட இங்க வச்சுக்கலாம். ஒரு பயிர் வந்து ரொம்ப நாளைக்கு வைக்க முடியாது, பயிர் பண்ண முடியாது. நிழல் வந்து 50% வந்து எந்த பயிரும் அடியில் வராது. அதான் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு வருஷத்துக்குள்ளார தான் நம்ம எந்த ஒரு கிராப் வந்து வேணா எடுத்துக்கலாம். 1 இயர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதே புஷ்ஷியா ஒரு சிறப்பு ஒரு மாதிரி ஒரு வருஷத்துக்கு மேல உள்ள நிலத்துல ஃபுல்லா உங்களுக்கு நிழல் கவர் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த மிளகு செடி வளர்றதுக்காக அந்த செடி கட் பண்ணி விடணுமா தவிர எக்ஸஸ் உள்ள எதுவும் பண்ண முடியாது. ஆனா பண்ணனா அவ்வளோக்கா ஒன்றும் வராது. வெயில் இல்லாம எந்த பயிரும் வராது இல்லைங்களா? அதனால ஆனா பாக்கு 1 2 வைக்கலாம். இந்த மாதிரி மரம் வகைங்களும் அங்கொன்னு இங்கொன்னு வைக்கலாம். நம்மளுக்கு கூட பாரு மகக்கனி இருக்கு. ஆனா தூரமா அங்கொன்னு இங்கொன்னு நம்ம வெட்டும் போது ஒரு இந்த மரத்தெல்லாம் கட் பண்ணி விடும் போது அங்கொன்னு இங்கொன்னு லேசான நிழல் இருக்கிறதுனால ஒன்னும் பாதிக்காது. மிளகு செடி நிழல் தேவைதான். 50% இருக்கணும். மத்த பயிர் ஏதாவது வைக்கணும், ஒரு அடிஷனலா வைக்கணும், ஒரு வருஷத்துக்குள்ள அதுக்கப்புறம் வந்து இது மட்டும் இருக்கிற அளவுக்கு பியூரிட்டி மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்புறம் மிளகு பயிர் வைக்கலாம் போது வேற பயிர் பண்ணி உயரமா போகக்கூடிய நிழல் வந்து கொஞ்சம் வரணும் அப்படின்றதுனால அதுல நம்ம பாக்கு மரம் வேணா வைக்கலாம். பாக்கு அடிஷனலா அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு வைக்கலாங்க. பரவாயில்ல, நிறைய வைக்க வராது, பரவாயில்ல வைக்கலாம். ஒரு 2 லைன் கிளியர் ஒரு லைன் பாக்கு, 2 லைன் கிளியர் ஒரு லைன் பாக்கு போட்டோம்னா நம்ம இது புருன் பண்ணும்போது அது அந்த நெல் ஒண்ணு நம்மளுக்கு தேவைதான். அப்படிங்கும்போது அது ஒரு எல்லாம் புருன் பண்ணும்போது அந்த மழை காலத்துல ஒரு 10% தான் இருக்கும். 40% நம்மளுக்கு நல்லா வந்து 10% நிழல் இருக்கிறது ஒண்ணு, அதனால ஒண்ணு மிளகு பாதிக்காது. இப்போ இத வந்து முன் வந்து நிறைய பேர் விவசாயம் பண்ணிட்டு வராங்க. இந்த மிளகு சாகுபடி நான் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளைரிசீரியா நம்ம கிட்ட நிறைய வாங்குவாங்க. முன் வந்து விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு இத எந்த அளவுக்கு அவங்க துணிஞ்சு பண்றத பத்தி சொல்லுங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு இடத்துல இப்படி ஆகுமோ அப்படின்னு நினைச்சு நிறைய விவசாயிகள் நினைப்பாங்க. ஒரு வேலை நம்மளுக்கு நடுறோம், இவ்வளவு ஒரு லாசஸ் வந்துருமோ அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு உண்டான குறிப்பு என்னன்னா, ஸ்டார்டிங்ல எடுத்தோடனே வருமானம் கிடைக்கணும்னு எதிர்பார்த்தா இந்த விவசாயம் பண்ண முடியாது. ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு நம்ம இந்த விவசாயம் செஞ்சா பின்னாடி ப்ராஃபிட் நிறைய இருக்குது. மற்ற விவசாயத்தோட ஏகப்பட்ட வருமானம் இருக்குது. ஆனா அதை மனசுல வச்சுட்டு நம்ம கண்டிப்பா பின்னாடி வருமானம் இருக்குது, நம்ம இது மிளகு பயிர் நம்ம பண்ணலாம், நம்ம அந்த 3-4 வருஷத்துக்கு நம்ம சமாளிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் பண்ணணும். நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, இது மிளகு பயிர் நட்ட உடனே அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இல்லாம யாராவது நட்டாங்கன்னா வருமானம் கிடைக்காது. உடனே 3 வருஷத்துக்கு அப்புறம் வேற மாதிரி வருமானம் வரும். நம்ம எவ்வளவு நான் சொல்ல விரும்பல, பட் நல்ல ப்ராஃபிட் இருக்குது. அது புதுக்கோட்டையெல்லாம் போய் பாத்தீங்கன்னா தான் தெரியும். நான் வந்து இன்னும் காயா இருக்காது, நான் 100% அப்படி சொல்றேன். நாளைக்கு ஒரு நீங்க தெரிஞ்ச வகையில இது அவ்வளவு விஷயத்தையும் நீங்க ஆமாங்க, நான் வந்து 100% கேதர் பண்ணி தான் வந்திருக்கிறேன். நான் அவங்க சொன்னது ஒரு ஏக்கராக்கு 3 டன் 4 டன், நான் 1 டன் கணக்கு போட்டு வச்சிருக்கிறேன். அவங்க 3 டன் வைக்கிறாங்க, 3 டன் 15 லட்சம் சொல்றாங்க. அவ்வளவு எனக்கு வேண்டாம். நான் ஏற்கனவே 1,50,000 தான் தேங்காய் வெட்டிட்டு இருக்கிறோம், மொத்தம் மாங்காய் போட்டுட்டு இருக்கிறோம். அந்த எனக்கு 1 லட்சங்கிறதுக்கு 5 லட்சங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய பயிரா தெரிஞ்சது. அதனால நான் என்ன பண்ண, அவங்க 15 லட்சம் சொல்றாங்க, இப்போ 10 லட்சம் சொல்றாங்க, 8 லட்சம் சொல்றாங்க. அதனால ஒரு ஏக்கருக்கு 3 லட்சம் வந்தா போதும். ஒரு ஏக்கருக்கு 3 லட்சம், 3 ஏக்கருக்கு 9 லட்சம் 10 லட்சம். அதிகபட்சமா ஒரு 2 வருஷம் நம்ம ஹார்வெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் அதிகபட்சமா எவ்வளவு ஈல்டு வருங்க? ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு வருமானம்? நல்ல ஈல்டு தரமா வந்ததுனாங்க, ஒரு செடிக்கு நம்ம வந்து காஞ்ச மிளகு 1 கிலோனா கூட எனக்கு ஒரு இப்போ 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் கழிச்சு, இப்போ வேண்டாங்க, இப்போ 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. 4வது வருஷத்துல இருந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமா கூடி எனக்கு 7வது வருஷம் 8வது வருஷம் கண்டிப்பா ஒரு மரத்துக்கு 1 கிலோ காஞ்ச மிளகு எனக்கு எடுப்பேன். அப்படி கணக்கு போட்டா கூட 2500 செடிக்கு 2500 கிலோ, 2.5 டன். அப்புறம் 2.5 டன் போட்டா நான் சொல்றது 9 லட்சம் 10 லட்சம் சாதாரணமா வந்துடும். ஒரு ஏக்கர் இல்லைங்க, அதாவது 3 ஏக்கர். 7வது வருஷம். அதே 10வது வருஷம் பாத்தீங்கன்னா அது இன்னும் ஜாஸ்தி ஆகும், ஒரு 13 லட்சம் அளவுக்கு வருமானம் வரும். அப்புறம் அந்த மாதிரி வரும் ஜாஸ்தி. ஏன்னா நான் வந்து ஜாஸ்தியா போய் இங்க வருதா வழியா சொல்றாங்கன்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. இது வந்து அங்க போறது இதுக்கு வந்து நான் பிளேன்ல இருக்கிறது தான் கணக்கு போட்டுக்கிறேன். நான் ஹில்ஸுக்கு போகவே இல்லை. தரையும் சமவெளியில நம்மளாட்டம் சமவெளியில எடுத்து அங்க போய் அந்த கால்குலேஷன் மட்டும் தான் நீங்க பாத்துருக்கீங்க. அதுக்கு அந்த கால்குலேஷன்ல இருந்து 3ல் 1 பங்கு தான் நான் இப்ப சொல்றேன். ஆமா ஆமா ஆமா, அந்த கால்குலேஷன் ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா விவசாயிகளோட திறமையும் இருக்குது இல்லையா? சும்மா அவ்வளவு வருதுன்னு வெறும் செடி நட்டுவிட்டா வந்துடாது. இதுக்கு உண்டான பராமரிப்பு சரியான முறைக்கு 3-4 வருஷம் சொந்தமா கையில காசு போட்டு சொந்தமா தைரியமா பண்ணணும். மெயினா நம்ம எண்ணங்கள் வந்து வளர்க்கணும், மிளகு கொண்டுட்டு வரணுங்கிற ஆர்வம் இருக்கணும், சரியான முறையில ரொம்ப காஸ்ட்னும் ஓவர் செலவெல்லாம் வராது. பட் இந்த மரத்தெல்லாம் நட்டு 3-4 வருஷத்துக்கு வருமானம் இல்லாத செஞ்சுட்டு வரணும். அதுக்கப்புறம் அது வரைக்கும் இன்புட் தான் இருக்கும், அவுட்புட் கிடைக்கும். ஒன்னும் நீங்க தென்னை பயிரே எடுத்துக்காங்க, 5 வருஷம் வந்து ஈல்டு வருது. அதே அதுதானே இது 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துல வந்துருது. அதுக்கு ஆனா முதல் ஸ்டார்டிங்ல கம்மியா வருது. எடுத்தோன்னு 300 கிலோ 300 கிலோ பறிக்க தான் அதிகமா ஈல்டு வருங்க. பறிக்க பராமரிப்பு பண்ண மரம் பிரான்சஸ் அதிகமாக பூரா காயாயிரும். கொடி எந்த அளவுக்கு மரத்தை சுத்தி வருதா
அந்த அளவுக்கு அது காய்ச்சிரும். ஓகே. இப்போ இந்த பயிரை சக்சஸிவா இந்த விஷயத்தெல்லாம் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸஸ் கேட்டுட்டு நிறைய விவசாயிகள் வந்து பயிரிடுவாங்க. இப்போ எவ்வளவு பயிரிட்டாலும் அதுக்கு உண்டான டிமாண்ட் இருக்குது. கண்டிப்பாங்க. கமர்ஷியலா இந்த வெள்ளை மிளகு அப்படின்னு சொல்லி சாகுபடி பண்றாங்க. அந்த வெண்மிளகுன்னு ஒண்ணு தனியாவே இல்லைங்க. இல்ல அது இந்த மாதிரி இருக்கிற கிராப்லயுமே வெண்மிளகு இல்லைங்க. எல்லா கிராப்லயும் கருமிளகு வெண்மிளகுங்கிறது ஒண்ணும் கிடையாது. எல்லாமே விளையிறது கருமிளகு தான். ஃபுல்லா பழுக்க விட்டு பழுத்ததுக்கு அப்புறம் மேல் தொல்லி கீழே பறிச்சு போட்டு காய வச்சீங்கன்னா மேல இருக்கிற தொல்லி போயிடும். அந்த உள்ள இருக்கிறது ஒயிட் பெப்பர். தொல்லியோட இருக்கிறது கருப்பு மிளகு. அதாவது வெண்மிளகுன்றது கொஞ்சம் அதிக நாள் மெச்சூரிட்டி ஆகணும். அந்த பழம் ஃபுல்லாவே மரத்திலேயே பழுக்கூட்டு எடுக்கணும். பழுக்கூட்டு எடுத்து மேல இருக்கிற காய வச்சீங்கன்னா தொல்லி போயிடும் ஆட்டோமேட்டிக்கா. பழம் பழுத்துட்டு அது தொல்லி கலந்துரும். அந்த இடம் வந்து வெண்மிளகு. ஆமாங்க. அது வந்து கருமிளகுன்றது கொஞ்சம் மெச்சூர்டா ஒரு ஸ்டேஜுக்கு முன்னாடி நம்ம அதை அறுவடை பண்ணுவோம். 1-2 மரத்துல பழம் வரும்போது அதை எடுத்துருவோம். அந்த கொண்டு பச்சையா இருக்கும்போது தொல்லி கெட்டியா இருக்கும். அப்படியே காய வச்சு அதை கரெக்டா நம்ம வெயில் இல்லாத மிதமான வெயில்ல காய வச்சு நல்லா காய அந்த இதுதான் வந்து அப்படி போகும்போது ஃபுல்லா பிளாக்கா கிடைக்கும். இதுதான் ரெண்டுக்கு உண்டான வேறுபாடு. ஆமா, வெள்ளை மிளகுன்னு தனியா விளையிறது பூரா பிளாக் பெப்பர் தான். அது மேல சொல்லி எடுத்தா அறுவடை பண்ற ஸ்டேஜ் தான் வந்து நமக்கு வெண்மிளகாவும் கருமிளகாவும் நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் விஷயம். ஓகே ஓகே ஓகேங்க. அதாவது இந்த மாதிரி குறிப்பு வந்து நிறைய விஷயத்துல கிளாரிட்டி இல்லாத நிறைய விஷயங்கள் பயிரிடுறாங்க. அடுத்தது இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸஸ் கேதர் பண்றது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அது உங்களுக்கு இவ்வளவு வந்து ஒரு கான்பிடென்ட்டா இருக்கும்போது இதுல வந்து ஃபியூச்சர்ல லாபம் அப்படின்ற ஒண்ணதான் நீங்க ஏர்ன் பண்ண முடியும். ஃபியூச்சர்ல தான் லாபம். ஆமா, ஏர்ன் பண்ண முடியும். அவ்வளவு ஒரு தடவை 10 தடவை சொல்றேன்னா சும்மா செஞ்சோம்னா வருமானம் வரும்னு எந்த விவசாயம் இறங்கினாலும் இது சக்சஸ் ஆகாது. அந்த குறுகிய காலத்துல உடனே பணம் வரணும்னு எதிர்பார்த்தா இந்த விவசாயத்துக்கு போக கூடாது. கொஞ்சம் 3-4 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு வருமானம் கண்டிப்பா எடுத்துடலாம், நம்ம கரெக்டா பண்ணலாங்கிற அந்த முதல்லயே அந்த எண்ணங்களை உருவாக்கிட்டு வைக்கணும். ஏன்னா அப்பதான் அந்த நான் ஏன் சொல்றேன்னா பாதியில போனா விவசாயிக்கு ஏகப்பட்ட நஷ்டம் ஆகி போயிருக்கும். 2-3 வருஷம் செடி எல்லாமே மைனஸ்ல போய் முடிஞ்சிடும். எந்த பயிருமே எதையுமே சக்சஸ் ஃபெயிலியருங்கிறது நம்ம எடுக்கிற முடிவுல தான் இருக்குது. நாம வந்து தவறான முடிவு எடுத்துட்டு உடனே அடுத்த வருஷம் ஒண்ணுமே இல்ல நம்ம காட்டு செடியில என்னடா வரப்போகுது இதை வச்சு என்னைக்கு அந்த அப்படின்னு ஃபீல் பண்ணா கண்டிப்பா மிளகு எடுக்க முடியாது. இப்போ தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஃபீல்டுக்குள்ளார மிளகு நடவு பண்றதுல எந்தெந்த மாவட்டத்துல அதிக அளவுல பயிரிட்டு வந்துட்டு இருக்காங்க? இப்போ வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டங்க, அதுக்கப்புறம் இப்போ ஈரோடு சேலமும் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. சேலம் கருப்பூர் இந்த லைன்ல 1-2 இருக்கு. கிருஷ்ணகிரி இந்த பக்கம் அதிகமா வந்துருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல இருந்து ஒரு இந்த சமவெளியில் மிளகு வளர்ப்புறதுக்குன்னு ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு குழு மாதிரி வச்சு எல்லாரும் நம்ம விசிட் பண்ணி நிறைய பேர் இப்ப ஆரம்பிச்சு ராமசாமின்னு ஒருத்தர் ஈரோடுல ஆரம்பிச்சிருக்காரு. இந்த அதாவது சமவெளி மிளகு தான், வேற விவசாயிங்க தான். இதுல வந்து வேற எந்த இதுல அவங்க எல்லாம் சேர்ந்து இப்ப நிறைய பேர் இப்ப ஒரு 200 விவசாயிகளுக்கு மேல இருக்கும். இப்ப அங்கங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. இல்ல நான் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ஃபீல்டு விசிட் பண்ணு விவசாயிகள் ஆர்வமா இருப்பாங்க. அதே மாதிரி இத மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு சில போன் கால்ஸ் ட்ரைனிங் இந்த மாதிரி இருக்கு கொடுங்க, இது மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் போட்டுருவோம். ஏதாவது அவங்களுக்கு சம்பந்தமான ஹெல்ப் இருந்தாலும் நீங்க பண்ணுங்க. இல்ல கண்டிப்பா அங்க போடுங்க. இதெல்லாம் விவசாயி சப்போர்ட் பண்றது இது ஒண்ணும் பெரிய நம்மளுக்கு ஒண்ணு கஷ்டம். இந்த விஷயத்துல நம்மளுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னொரு விவசாயி அங்கிருந்து நம்மளுக்கு சொன்னதை வச்சுதான் நாம போய் நேரடி விசிட் பண்ண முடியும். நாங்க உங்களுக்கும் ஒரு விவசாயிகள் உதவி பண்ணிருக்கோம். ஆமா, ஒரு ஆசிரியர் இல்லாத ஒரு மாணவர் உருவாக முடியாது. அது மாதிரி தான் இது விவசாயம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சப்போர்ட்டிங். அப்புறம் நான் போய் பார்க்கும்போது அங்க இதெல்லாம் பார்க்க கூடாது இப்ப பண்ணக்கூடாதுங்களாம் அலோடு இல்லைன்னா நான் இதை பார்க்காம நான் பண்ணேன்னா எனக்கு எப்படி வரும்னு தெரியாது. ஒரு விஷயத்த பார்க்க செய்ய தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அது மாதிரி தான் இதுவும். கண்டிப்பா எந்த விவசாயி வந்தாலும் மெயினா இதுல வந்து தரமான கண்ணு வாங்கணும். மெயின் தரமான கண்ணு கிளியர்சிட்டியா அது பிரச்சனை இல்ல. அது 100% யாரு குழந்தைங்க எடுத்து நட்டாலும் அது வந்துடும். ஆனா மிளகு அப்படி இல்லைங்க. அதுக்கு 50% நிழல் உருவாக்கிட்டு செடி வைக்கணும். கிளியர்சிட்டியா நட்டாச்சுன்னு அடுத்த நாள் மிளகு வைக்க முடியாது. கண்டிப்பா 2 வருஷத்துக்கு உண்டான இது மாதிரி ஸ்டாண்டு நல்லா உருவானதுக்கு அப்புறம் 50% நிழல் நம்ம காட்டுக்கு ஓகே அப்படின்னு அந்த நிழல் நம்மளே உணர்வோம். அந்த தோட்டத்துக்குள்ள போனா 50% நல்ல நிழல் ஓகே நம்ம அப்படிங்கிற கண்டிஷன் வரும்போது மிளகு செடி வைக்கணும். ஆமாங்க. ஏன்னா முன்னாடி எல்லாம் என்கிட்ட கிளைரிசீடியா நிறைய வாங்குவாங்க, விதையா வாங்குவாங்க. இப்ப நாற்றா வந்து ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான நாற்று நம்மளோட ஃபார்ம்ல இருந்து நர்சரியில இருந்து போயிட்டு இருக்குது. அப்படின்னும் போது இதனோட கல்டிவேஷன் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதிகமாயிட்டு தான் இருக்குது. கண்டிப்பா. சோ இந்த விஷயத்துல வந்து நல்ல ஒரு அதாவது ஒரு கால்நடைக்கு நம்ம ஆரம்பிச்ச விஷயம் இன்னைக்கு வந்து மிளகுக்கும் சேர்த்து சாகுபடி பண்றதுக்கு கிளைரிசீடியா போகுதுன்றதுனால எனக்கு சந்தோஷமும் கூடங்க. இந்த பயிர் ஒரு சக்சஸிவா இந்த மழை காலங்கள்ல நல்ல அளவுல வளருங்களா இல்ல வெயில் காலங்கள்ல ஏதோ ஒரு வகையில இந்த பயிர் டேமேஜ் ஆகுங்களா?
இல்ல டேமேஜ் எல்லாம் நிழல் தான் காரணங்க. நிழல் நம்ம சரியான இருக்கு. அதாவது மழை காலங்களிலும் நல்லா இருக்கும், வெயில் காலத்துலயும் நல்லா இருந்தா தானே காய்க்குங்க. இப்ப கண்டினியூ 30 கிலோ 40 கிலோ நல்லா இருக்குல்ல. பெரிய நோய் எதுவும் நோய் தாக்குதல் நாங்க 100% ஆர்கானிக்ல பண்ணா நோயே வரலைங்க. நம்மளுக்கு ஒரு செடிக்கு கூட நோய் எந்த மருந்து தெளிப்பே இல்ல நம்ம தோட்டத்துல, எதுவுமே இல்லைங்க. நாம வந்து நல்ல மண்புழு உரம் இந்த மாதிரி பஞ்சகாவியோ ஜீவாமிர்தமோ சொந்தமா தயார் பண்ணி விடணும். அதுக்கு இல்லாம எல்லாம் கடையில போய் வாங்கிட்டு வந்து நம்ம பண்ணணும்னா அதுல எப்படி தயார் பண்ணாலும் தெரியாது. நான் வந்து 100% நம்மளுக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்குது. நிறைய நம்ம கிளாஸ் போயிருக்காங்க, நிறைய இடத்துல இந்த இயற்கை விவசாயத்துக்காக போய் அனுபவம் இருக்கு. மிளகு சாகுபடி அதோட இயற்கை விவசாயம் ரெண்டும் சேர்ந்து பண்றதுனால ஒன்னும் இந்த டைமிங் எடுத்து நம்ம செய்யணும்னு நினைச்சா போதும். பட் நம்ம வேற ரசாயனத்தை பயன்படுத்துறது அவ்வளோக்கா நோய் தாக்குதல் வரும். ஏன்னா அது நான் போகல, நான் அது போகாத அது வந்து என்ன பண்ணீங்கன்னா அது எப்படி வருங்கிறது அது ரசாயனம் பயன்படுத்துறதுக்கு கேட்டாதான் தெரியும். எனக்கு அதை பத்தி ஐடியா இல்லை. நான் வந்து ஒரு மருந்து கூட இந்த செடிக்கு அடிக்கல. அது மறுபடியும் வெயிலுக்கும் பட்டும் போகல. நீங்க 50% நெல், ஆனா இளஞ்செடியா இருக்கும் போது 50% நெல். இப்ப நான் வெட்டிட்டேன், நீங்க இது ஏன் நெல் இல்லாத எப்படி இருக்குன்னு நீ கேட்க வேணாம். இது இந்த மாதிரி கிளைமேட் இந்த மாதிரி 3 மாதம் 4 மாசத்துக்கு மழை காலத்துல மட்டும் நான் வெட்டுறேன். இப்ப பாருங்க உடனே தலைஞ்சிருச்சு. வெயில் அடிக்காம இப்ப வந்து ஃபுல்லா வெயில் வருது, தை மாசம் தான் வரும். அதுக்குள்ள இன்னும் 30 இது வெட்டி 15-20 நாள்ல பாருங்க எவ்வளவு தலைஞ்சிருச்சு. இன்னொரு 20 நாள் போனாவே இது ஃபுல்லா வந்துரும். அதிகபட்சம் ஒரு கம்ப்ளீட்டா நிழல் கவர் பண்ணி 40 நாளில் நிழல் கவர் பண்ணிடும். 50% நிழல். அதுக்கு மேல நீங்க ஜாஸ்தி நிழல் போனா கொஞ்சம் கட் பண்ணி விடலாம். புரியுது. ஒன்னும் நிழல் அதுக்கு மேல குறைச்சிக்கணுமா தவிர அதிகப்படுத்தக்கூடாது. 50% கண்டிப்பா இருந்தா அது ஏதுவா இருக்கும், சரியா வளரும், எந்த மண்ணுக்கும் வருங்க. ஆனா ஒண்ணு தண்ணி நிக்கிற மண்ணா இருந்தா மட்டும்தான் அந்த கண்ணு வந்து மிளகு கண்ணு வந்து கிராப்டட் கண்ணு போடுவோம். நம்மளுக்கு சரள மண்ணுங்க, ஜல்லி மண்ணு. எவ்வளவு மழை பெஞ்சாலும் நம்மளுக்கு நிக்காது, அதாவது வந்து புடிச்சு போயிருமா தவிர ஆமா வேரல்கள் வராது. நம்ம தண்ணிக்கு நீ தேங்குற மாதிரி பூமி கொஞ்சம் மழை பெஞ்சா நல்லா சொதன்னு எப்பயும் ஈரம் இருக்கும். மழை காலத்துல, வெயில் காலத்துல எந்த பூமியும் ட்ரை ஆகும். மழை காலத்துல அதிகமா சொதன்னு ஈரம் இருக்கிற மாதிரி பூமியா இருந்ததுன்னா அதுக்கு வந்து கிராப்டடுங்க. திப்பிலி அடியில வந்து திப்பிலி கண்ணு, திப்பிலி வந்து மேல வந்து மிளகு செடியை ஒட்டு கட்டுறாங்க. அது திப்பிலியோட வேர் வந்து கெட்டி அதிகம். 4-5 அடியார வேறு இறங்குற தன்மை வந்து திப்பிலிக்கு இருக்கு. அதனால அந்த கிராப்டட் கண்ணு போடணும். அதனால இது மாதிரி கண்ணு போடுற மாதிரி இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி விசாரிச்சு நம்ம மண்ணுக்கு தகுந்த மாதிரி கண்ணு வாங்கணும். நார்மலா நம்மளுக்கு மாதிரி மண்ணா இருந்தா எந்த பிரச்சனையும் நார்மல் கொடியே வாங்கி வச்சு மணல் தாரை அப்படின்னு. ஆமா, அதாவது ஜல்லியா இருக்கு, சரள மண்ணுங்க. தண்ணி தேங்க, அது எந்த மண்ணா இருந்தாலும் தண்ணி தேங்காத பூமி ஒரே இதுல முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம கிளைரிசீடியா எப்படி சாகுபடி பண்ணணும், இந்த மிளகு சாகுபடிக்கு கிளைரிசீடியா எந்த அளவுக்கு இடைவெளி கொண்டு நம்ம முதல்ல பயிரிடணும், அதே மாதிரி அந்த கிளைரிசீடியா மரத்தை செப்பரேட்டா எவ்வளவு நாட்கள் அதாவது அதை மெயின்டைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிளகு எந்த மாதிரி நடவு பண்ணணும், அந்த நடவு பண்ணி அதுக்கப்புறமா எத்தனை மாசம் கழிச்சு வருஷங்கள் கழிச்சு எவ்வளவு ஈல்டு எடுக்க முடியுன்றத குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. இதுல அந்த மதர் கல்ச்சர், அதாவது கிளைரிசீடியா வந்து காமனுங்க. அதுல மிளகுன்றது நல்லா மெச்சூர்டா ரொம்ப காலம் ஆன ஒரு மதர் இருந்து தான் நம்ம வந்து கல்ச்சர் எடுக்கணும். எடுத்து அந்த மாதிரி பிளான்டிங் பண்ணும்போது அதுல எந்த ஒரு இஷ்யூவும் வராது. அது வந்து சீக்கிரம் சர்வைவ் ஆகி அதிகமா வந்து அந்த ஒட்டு செடி, அதாவது திப்பிலி கூட போட அந்த ஒட்டு செடி நம்ம கிளியரா இருக்குங்க அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. மொத்த விஷயத்தையும் டோட்டலா இதுல நல்லது, ஒரு சில இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றத டீட்டெயிலா வந்து நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாரு. இப்போ இந்த வீடியோ நீங்க கண்டினியூவா நீங்க இது மாதிரி இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ரெகுலரா போடுவோம். இதை வந்து கண்டினியூவா நீங்க அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது விவசாயிகளுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனா இருக்கும். நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க.